வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் நான் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நான் ஃபியூச்சர்ல கஸ்டர்ட் பவுடர் வச்சு நிறைய ரெசிபி செஞ்சு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால இன்னைக்கு இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு தான் ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி செஞ்சு காமிக்க போறேன். நீங்களும் இந்த அல்வாவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணி விடுங்க. நானும் நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்கன்னு பாக்குறேன். இப்ப வாங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கஸ்டர்ட் அல்வா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு சுகர் சிரப்பு செய்யணும். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். இதுல 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இதுல 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்ல வச்சு கைவிடாம கிளறிட்டு இருக்கணும். நம்ம கையை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சர்க்கரை டக்குன்னு அடிப்பிடிச்சுக்கும். அதனால நம்ம ஸ்டவ்ல வச்ச உடனே இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, நல்லா சர்க்கரை கரைஞ்சு நல்ல கொதி வருது. இப்போ நம்ம இதோட பதம் பாத்தீங்கன்னா கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சு கையில தொடும்போது நல்ல பிசு பிசுன்னு வரணும், அவ்வளவுதான். இப்ப நல்ல பிசு பிசுன்னு வந்துடுச்சு. இந்த பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த கடாயில அல்வா செய்யறோமோ அந்த கடாயை எடுத்துக்கிட்டு இந்த கடாயில 1 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நம்ம எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல ஐ பட்டன்லையும் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் 1 கப் போட்டிருக்கேன். இதே கப்ல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர்ல தண்ணி சேர்த்த உடனே இறுக்கமா பிடிக்கும். அதனால நம்ம கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். இதை டைரக்டா அடுப்புல எடுத்து வச்சு கலந்தீங்க அப்படின்னா சரி வராது. அதனால கீழே வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கிண்டிக்குவோம். இப்ப பாருங்க, நல்லா கட்டி இல்லாம ஸ்மூத்தா கிண்டியாச்சு. இப்ப இந்த கடாயை அடுப்புல எடுத்து வச்சுட்டு நல்ல கைவிடாம கிண்டிக்கிட்டே இருப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எடுத்த உடனே ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். பாருங்க, இப்ப நான் அடுப்புல வச்சு கிண்ட ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஜெல்லி மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்ப கைவிடாம நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்ப பாருங்க, இன்னும் 2 நிமிஷம் நல்லா கிண்டியாச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். மொத்த சுகர் சிரப்பையும் ஒன்னா சேர்த்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஊத்தின சுகர் சிரப்பு கொஞ்சம் கொஞ்சமா அல்வால மிங்கிள் ஆகணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கிண்டுவோம். ஒரு 3-4 பேட்சா ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம எல்லா சுகர் சிரப்பையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்ல ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அடுப்பை இப்ப நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். இது நம்ம சுகர் சிரப்பு ஊத்துன உடனே பாத்தீங்கன்னா நல்ல தண்ணியாட்டம் வரும். இப்ப நல்ல கிண்ட கிண்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்னஸ் ஆயிடும். இது செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனா இந்த கஸ்டர்ட் பவுடர்ல செய்யற அல்வா அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவு நம்ம ஊத்தின சுகர் சிரப் எல்லாமே நல்லா வத்தி கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. இப்ப இதுக்கு நம்ம எந்த கப்ல கஸ்டர்ட் பவுடர் எடுத்தோமோ அந்த கப்ல 1/2 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். மொத்தமா நெய் சேர்க்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்குவோம். 1/2 கப்புங்கிறது எப்படியும் ஒரு 6-7 ஸ்பூன் வரைக்கும் வரும். இப்ப நீங்க நெய் சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயோ இல்லை அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயிலோ நீங்க சேர்த்து இந்த அல்வா செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வரும்.
நம்ம நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அதை நம்ம கிண்டும் போது அந்த நெய்யிலேயே நல்லா வெந்து சூப்பரா வரும். பாருங்க, இப்போ ஒரு 20 நிமிஷம் கிட்டக்க ஆயிருக்கு. இப்போ நல்லா சூப்பரா திரண்டு வருது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். இந்த அல்வா வந்து நல்லா ஒட்டாம சூப்பரா சுருண்டு வரணும். பாருங்க, இப்பவே நல்லா வந்து ஒட்டாம அழகா சில்கியா வருது. இருந்தாலும் இன்னமும் கொஞ்ச நேரம் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, எடுத்து விட்டா ஓரளவு நல்ல தண்ணியாட்டம் தான் வருது. இப்ப நம்ம இதுக்கு தேவையான முந்திரி பருப்பை சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி முழுசா சேர்க்காம சின்ன சின்னதா உடைச்சிட்டு சேர்த்துக்குவோம். முந்திரி பருப்புக்கு பதிலா நீங்க வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இது எது இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு வந்து இந்த அல்வாவை கிண்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல சூப்பரா வரும். இப்ப நம்ம கிண்ட ஆரம்பிச்சு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் ஜெல்லி மாதிரி தான் இருக்கு. இன்னமும் வந்து கிண்டிட்டே இருக்கணும். இன்னொரு 10 நிமிஷமாச்சு கிண்டணும். இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்துட்டு நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு வந்து நம்ம கைவிடாம கிளறோமோ அந்த அளவுக்கு வந்து அல்வா நல்ல சூப்பரா வரும். பாருங்க, நல்ல சில்கியா வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அடுத்து ஒரு 5 நிமிஷமா கிண்டிட்டு இருக்கோம். பாருங்க, எந்த அளவுக்கு சட்டியில ஒட்டாம நல்ல சூப்பரா சுருண்டு வருது. இப்ப கரண்டியில நம்ம எடுத்து விடும்போது பாத்தீங்கன்னா பிரேக் இல்லாம அழகா அல்வா வந்து விழுது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிட்டு சட்டியோட ஹீட்லயே நம்ம அல்வாவை வந்து இன்னொரு 2 நிமிஷத்துக்கு கிண்டிக்கலாம். இப்போ நெய் தடவி வச்சிருக்க ட்ரேல நம்ம கிண்டின அல்வாவை மாத்திக்குவோம். மாத்திட்டு எல்லா இடத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இந்த அல்வா வந்து கம்ப்ளீட்டா சூடு ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அல்வாவை வந்து விருப்பப்பட்ட பீசஸா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வச்சு நம்ம அல்வாவை சாப்பிட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நான் கரண்டியில கொஞ்சம் அல்வாவை எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவு வந்து இழுக்க இழுக்க நல்லா எலாஸ்டிக் மாதிரி சூப்பரா வருது. அதே நேரத்துல விட்டதுக்கு அப்புறமும் கையில வந்து கொஞ்சம் கூட ஒட்டல. நல்ல பிரேக் இல்லாம எந்த அளவுக்கு இழுத்தாலும் நல்லா பாருங்க நீண்டு வருது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரா இருக்கும் இது. இப்ப வந்து அல்வா கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. பாருங்க, நான் கை வச்சு தொட்டு காமிக்கிறேன். கையிலையும் ஒட்டல. இப்ப வந்து இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நான் வந்து அல்வா எந்த அளவுக்கு எலாஸ்டிக் மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். பாருங்க, இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திருக்கேன். பாருங்க, இப்ப நான் கையில எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து எலாஸ்டிக் மாதிரி சூப்பரா இருக்குன்னு. ஆறுனதுக்கு அப்புறம் இதே கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அவ்வளவுதாங்க, சூப்பரான கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கே இதை செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை வந்திருக்கும். அப்புறம் எதுக்குங்க வெயிட் பண்றீங்க? போங்க, செய்யுங்க, குடும்பத்தோடு உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.